வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு மென்சுரேஷன்ஸ் ஃபார்முலாஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்க்கலாம். ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னதுன்னா 2 π RH. ஓகே, ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு 2 π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச். ஸோ இதில் அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் ரெண்டு இருக்கும்ல. ஸோ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் சர்க்குலர் கோனுக்கு சிஎஸ்ஏ ஃபார்முலா பை ஆர் எல். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட சிஎஸ்ஏ ஃபார்முலா பை ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஸோ அவுட்டர் ரேடியஸ் ப்ளஸ் இன்னர் ரேடியஸ் இன்ட்டு எல் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பியரோட சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னன்னா 4 π small r square. Next hollow sphere oda CSA formula 4 π capital R square. Okay, next hemisphere oda CSA formula enna 2 π small r square. So hollow hemisphere oda formula 2 π capital R plus small r, capital R square plus small r square. Okay, so next total surface area formula பார்க்கலாமா? right circular cylinder ஓட total surface area formula என்னன்னா 2 π r h plus r. so hollow cylinder ஓட total surface area TSA formula என்னன்னா 2 π r plus r minus r plus h. Okay, next கோனோட TSA formula pi r l plus pi r square. Okay, so first termோட TSA formula pi capital R plus small r into L plus pi capital R square plus pi small r square. Okay, so next sphere oda TSA formula 4 pi r square. Next hollow sphere oda TSA formula 4 pi capital R square plus small r square. So hemisphere oda TSA formula பார்க்கலாம் 3 pi r square. Next hollow hemisphere oda TSA formula pi 3 capital R square plus small r square. Okay, so இப்படி பார்த்தா மெமரி பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.